உண்மையிலேயே அபுல் கலாம் ஆசாத்தை போல 30 ஆண்டு கழித்துதான் என்னுடைய புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று ரவிச்சந்திரன் சொல்லியிருந்தால் இன்னமும் ஏராளமான செய்திகள் இந்த புத்தகத்திலே வந்திருக்கும். சொல்ல முடியாது. எதிர்காலத்திலே மிச்சமுள்ள செய்திகளை ரவிச்சந்திரன் சொல்லலாம், அல்லது வேறு யாராவது அந்த செய்தியை உலகத்திற்கு சொல்லலாம். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல ரகசியங்கள் இந்த புத்தகத்திலே இருக்கிறது. ஆனால் ஒரு சிக்கல் என்னவென்றால், இதை தெரிந்தவர்கள்தான் அந்த செய்தியை நேரடியாக இருந்து அறிந்து கொண்டவர்கள்தான் அதை முழுமையாக உணர முடியும். எது எப்படியாயினும் இது ஒரு சிறப்பான புத்தகம். இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படியுங்கள். எதிர்காலத்தில் மீதமுள்ள செய்திகளை ரவிச்சந்திரனிடமிருந்தும் சுசீந்திரன் அவர்களிடமிருந்தும் வரும் என்று நம்புவோம். தேவைப்பட்டால் என்னை போன்றவர்கள் கூட அந்த வரலாற்றை எழுதக்கூடும். அதுவரை பொறுத்திருங்கள். இந்த புத்தகத்தை படியுங்கள்.